இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சமந்தி, அதான் அவ போயிட்டால, சடங்கு பாதியிலேயே நிக்குது. மாப்பிள்ளைய போய் உட்கார சொல்லுங்களேன். சமந்தி, இனிமே நீங்க சங்கடப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிருங்க. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அம்மா, அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் விடுங்கம்மா. உனக்காக இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன். மேடைக்கு போங்க மாப்பிள்ள, நேரமாயிட்டே இருக்கு மாப்பிள்ள. ஐலி, எங்க போறீங்க? வாங்க. என்ன ஐலி பாக்குறீங்க? உங்கள மாதிரி ஒருத்தர் இல்லாம என் தம்பி கல்யாணம் நடக்க கூடாது. நீங்க வாங்க. ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா அவளோட மானத்தை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீங்க உங்களோட தங்கச்சிக்காக இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு வெளியில போறது நினைச்சா எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நிஜமாவே ரொம்ப கிரேட் தான் ஐலி. இந்திரா, நீ என்ன புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்க? அதுதான் அந்த செழியன் தெளிவா சொல்லிருக்கான். அவளும் அது நான் தானே சொல்லி கிளம்பிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப கூப்பிட்டு இருக்க? செழியன் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா அது ஐலி பத்தி கிடையாது. அந்த செழியன் சார் சொன்னது என்ன பத்தி தான். அவரு சொன்னதுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரு சொன்னதெல்லாம் என்ன பத்தி தான். நான் தான் ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன். ஏன் இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்க? உனக்கு நான் என்னடி குறை வச்சேன்? என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி பண்ணல? ஏன் இப்படி என்ன பண்றீங்க நீங்க? என்ன நான் எப்படி பண்ணிருக்கானே? ஏன்டி இப்படி எங்களை அசிங்கப்படுத்துற? ஐயோ, உன் மேல எந்த தப்பும் இல்ல. அவ ஒருத்தனை நம்பி பழகி இருக்கா. அவன் தப்பானவனா இருந்திருக்கான். அதுல இவளோட தப்பு எதுவும் கிடையாது. எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்படிதான் என்னத்துல கலத்துக்கு போடுவாளா? அதான் அவ மேல தப்பு இல்லன்னு நான் சொல்றேன்ல. விடுங்களேன் தயவு செஞ்சு. செழியன் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. அதான் நான் அவரை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நான் சந்தேகப்பட்ட மாதிரி தீபு தான் இந்த பிரச்சனையில சிக்கி இருக்கா. ஆனா அந்த பிரச்சனையையும் நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து தான் சால்வ் பண்ணிருக்காங்க. அயலி மாதிரி ஒருத்தர் உங்க குடும்பத்துல இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப பெருமைப்படணும். இத பாருங்க, இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு இதோட விட்டுடுங்க. அயலி, நீங்க போய் உங்க தங்கச்சிக்கு உங்க கையால என்ன வச்சு விடுங்க. நான் தான் சொல்றேன்ல, போங்க அயலி. அயலி, எனக்கு அப்பவே தெரியும்டி நீ எந்த தப்பும் செய்யலன்னு. நீ நம்ம குடும்பத்தோட கொலை சாமிடி. வா, வந்து உன் கையால உன் தங்கச்சிக்கு என்ன நலுங்கு வச்சு விடு. வா, நான் தான் சொல்றேன்ல, வா. போங்க அயலி. நானும் என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையுமே துணிஞ்சு செய்யறவதான். ஆனா என்னோட கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்க அளவுக்கெல்லாம் பொறுமையா இருப்பேனான்னு எனக்கு சத்தியமா தெரியல. மேடம், உங்களுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உங்க குடும்பத்துக்காக நீங்க கண்டிப்பா அமைதியாவும் பொறுமையாவும் தான் இருப்பீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டாங்க. இன்னும் நீங்க மட்டும்தான் வைக்கவே இல்ல. வாங்க எலி, நாம போலாம். நான் எதுக்கு மேடம்? பெரியவங்க வச்சா போதாதா? பெரியவங்க தான் நலுங்கு வைக்கணும்னு எல்லாம் இல்ல எலி. பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யார் வேணாலும் நலுங்கு வைக்கலாம். மேடம், எதுக்கு இப்ப நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் தானே கூப்பிடுறேன். வாங்க வாங்க எலி.
எல்லாரும் நலங்கு வச்சாச்சுல. கபிலா, 2 பேரும் எழுந்து போய் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. ஆமா சம்பந்தி, வாரத்திகா. வாங்க. ஒரு நிமிஷம். அயலி இன்னும் நலுங்கு வைக்கவே இல்ல, அதுக்குள்ள எங்க எந்திரிச்சிட்டீங்க? அது பெரியவங்க தானே நலங்கு வைக்கணும், அயலி எதுக்கு நலங்கு வச்சுக்கிட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்களை விட அயலி தான் ரொம்ப பெரிய மனுஷி. இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே அயலி தான். அயலி, ஒரு நிமிஷம் இருங்க. சிவா, அக்கா, இங்க வா. இந்த ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஓகே அக்கா, சொல்லுங்கக்கா. டேய், இங்க எல்லாரும் நலுங்கு வச்சிட்டு இருக்காங்க, நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, அது வந்து நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? நீ பொண்ணு வீடு இல்ல மாப்பிள்ளை வீடுன்னு நான் சொன்னல உன்கிட்ட. அடுத்து உனக்கும் அயலிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். என்ன ஜமுனா, விட்டா இவளே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல இருக்கே. இன்னும் என்னென்ன கர்மத்தெல்லாம் பார்த்து தொலைக்கணும்னு தெரியல. விடு செல்லம்மா, என்ன பண்றது? நமக்கு தேவை ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தாலே போதும். அவ என்ன வேணாலும் பண்ணி தொலைக்கட்டும். நாம ஏதாவது கேட்டா மட்டும் அப்படியே என்ன மாறிடவ போறா? எதுவும் தெரியாத மாதிரி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு பாரு. போ, நீயும் அயலியும் ஒன்னா சேர்ந்து நலுங்கு வைங்க. என்னடா தயங்கி நிக்கிற? நான் சொன்னா கேட்க மாட்டியா? அப்படிலாம் இல்லக்கா. போ, நீயும் அயலியும் சேர்ந்து நலுங்கு வைங்கன்னு சொல்றேன். ஆ. போ. இப்போ போய் முகூர்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டு வாங்க. ஆ சரிங்கக்கா. போங்க. போலாமா?